ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி மீன் சால்னா புளி ஊற்றாமல் சிக்கன் குழம்பு ஸ்டைலில் மீன் சால்னா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயம், கொஞ்சோண்டு புதினா, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூனு, 10 கிராம்பு, 8 ஏலக்காய், ஒரு 6 பட்டை, மீன் 1 கிலோ. அடுப்பை பற்ற வச்சாச்சு. சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 50 ml எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, புதினா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூனு உப்பு, கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு. அடுப்பு சிம்மில் வச்சு மசாலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா போட்டு கிண்டிட்டு சும்மா ஒரு 10 செகண்டு 15 செகண்டு மசாலா கொஞ்சம் வேகட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்து ஊற்றிக்கிங்க, மீன் வேகிற அளவுக்கு. நான் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. தண்ணியை ஊற்றிட்டு மூடி வைங்க, கொதி வரட்டும். சால்லாம் கொதிக்குது. இப்போ மீனை போட்டுடலாம். மீனை பொறுமையாக போடுங்க. மீனை போட்டாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் மூடி வைங்க, நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மீன் சால்னா புளி கரைச்சி ஊற்றாமல் கோழிக்கறி சால்னா எப்படி வைக்கிறோமோ அதே ஸ்டைலில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுட சுட மீன் சால்னா ரெடி. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.